வெல்கம் டு ஏபெக்ஸ் 90. வணக்கம்டா மாப்பிள்ள, நான் தான் ஃபுட்பால் டேடி. இது என்னன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக நம்ம எல்லா வீடியோலையுமே வந்து மேன்செஸ்டர் யுனைடெட் டிஷர்ட் போட்டு தான் பேசுகிறோம். இந்த வீடியோலையும் மேன்செஸ்டர் யுனைடெட் போட்டு தான் பேசுகிறோம். இது மேன்செஸ்டர் யுனைடெட் மேட்சோட ஒரு குயிக்கான ரிவ்யூ. மேன்செஸ்டர் யுனைடெட் வர்சஸ் கிறிஸ்டல் பேலஸ் மேட்ச்சு. ஆல்ரெடி வாட்ச் ஆளாங்களே கத்தி கூப்பாடு போட்டு கதறியாச்சு. சந்தோஷமாக இருந்தாச்சு, சோகமாக இருந்தாச்சு, சந்தோஷமாக இருந்தாச்சு, துக்கமாகவும் இருந்தாச்சு. எல்லா கருமத்தையும் பண்ணியாச்சு நம்ம. அது மேட்டரில் இப்போது. ஸோ குயிக்காக மேட்ச் வந்து அப்போ பார்க்கும்போது ஃபுல் எமோஷ்னலாக பார்த்தோம் நம்ம. சரி ரைட்டு, இப்போ வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னாக்கா, நான் சும்மா அந்த டேபிள் மட்டும் இப்போ எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, யுனைடெட் வர்சஸ் கிறிஸ்டல் பேலஸ் வரதுக்கு முன்னாடி கிறிஸ்டல் பேலஸ் வந்து தோக்கவே இல்லை. அதுதான் ஒரு முக்கியமான மேட்ரு. நிறையா மேட்ச்சு, கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, அவங்க ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து தோற்றுருந்தானுங்க அவுட் ஆஃப் லாஸ்ட் 5 மேட்ச்சு. கிறிஸ்டல் பேலஸ் உள்ளே வரும்போதே பயங்கர கான்ஃபிடென்ஸில் வந்தாங்க. யுனைடெட் தானே போட்டுடலாம் அப்படின்னு வந்தாங்க. பட் ஏதோ நம்ம ஜெயிச்சிட்டோன்னு கூட சொல்லலாம். சரி, நம்ம உண்மையிலேயே என்கிட்ட கொஷின் கேட்குறதெல்லாம் பசங்க, அண்ணன் நம்ம பேக் டு ஃபார்மாக நம்ம ஒர்க் அவுட் ஆகுது அமோரியம்லாம் திரும்ப கேட்குறாங்க. சிம்பிளாக வந்து டைசெக்ட் பண்ணுவோம். நம்ம கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கோம். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா, ஃபஸ்ட்டு இன் ப்ரீமியர் லீக் ஃபஸ்ட்டு யாருனாக்கா ஆர்சனல் தான் செட் பீசஸில் கோல் அடிச்சிருக்காங்க அதிகமாக. 1. ஸோ ஆர்சனல் தான் செட் பீஸில் கோல் அடிச்சிருக்காங்க. 1. செகண்ட் பொசிஷனில் இப்போ நம்ம தான் இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஈக்குவல் ஆயிடுச்சான்னு தெரியல, செகண்ட் பொசிஷனில் நம்ம இருக்கோம். ஸோ ப்ரீமியர் லீகில் இப்போ ஃபுட்பாலே ரீசெண்ட் டைமில் பார்த்துட்டிங்கன்னா, செட் பீஸில் எந்த டீம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த டீம் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து பொசிஷனில் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆர்சனல் பிரின்னு பிரிச்சுட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆர்சனல் வர்சஸ் செல்சி வாட்ச் எல்லாம் நம்ம போட்டோம் லாஸ்ட் ஒரு ஆஃப் 30 மினிட்ஸு 1-1. அது வேறு மாதிரியான மேட்ச்சு. ரீஸ் ஜேம் பிரித்து எடுத்துட்டாரு. அதை வந்து ஜஷ்வந்த் அந்த ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அடினோமெங்கிஸ்கோ வந்து பிரித்து எடுத்து ரிவ்யூ கொடுப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ மீன்வைல் மேட்சுக்குள்ளே வரும். நம்ம 7வது பொசிஷனில் இருக்கோம். ஒன்ஸ் அகெயின் இவங்க போட்டு நம்மளை செய்யின்னு கூட செஞ்சுக்கிட்டு தான் இருக்கானுங்க. நம்ம வந்து 13 மேட்ச் விளாண்டு வெறும் 4 லாஸு 3 ட்ரா 6 வின்னு. அமோரியமை போட்டு தாளித்து தயவு செய்து எவனும் எடுத்துடாதீங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த பிரிட்டிஷ் மீடியா வந்து எப்படின்னாக்கா, இவங்க ஒரு கேன புண்டைங்க. எப்போ எவன் கிடப்பான் அவனை வந்து அறுத்துடலாம். அவங்களுக்கு தேவை கிளிக் பைட் தான். நானே நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ரொனால்டோ மெஸ்ஸி வீடியோவில் பேலட்டோலியை பற்றி அடிச்சு விட்டேன். பார்த்தா அது கிளிக் பைட் ஆயிடுச்சு. அது நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க. வச்சு என்னை செஞ்சுக்கிட்டு இருந்தானுங்க. ஹாப்பி தான், நீ என்னை செய்ய அப்போ தான் சேனல் ரீச் ஆகும். ஒரு சில டைம் அதை பண்ணி தான் ஆக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம வெளியே தெரியும்னா ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஒன்றும் தெரிய மாட்டோம் தம்பி. இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் தான் வேலைக்காகும். ஸோ அதனால் பிரிட்டிஷ் மீடியா கேவலப்படுத்துவாங்க. அதுக்காக நம்ம ஸ்ட்ரெஸ்லாம் ஆகிட்டு இருக்கக்கூடாது. நேத்திய மேட்ச் தெளிவான வின்னு தான். 3-4-1-2 தான் 2 பேருமே ஆடின ஃபார்மேஷனு. இன்னும் சில லைட்டாக டைசெக்ட் பண்ணுவோம் நம்ம. அவங்க கிறிஸ்டல் பேலஸ் செகண்ட் ஆஃப் உள்ளே வரும்போது அவங்களுக்கு எனர்ஜியே இல்லை. டோட்டல் எனர்ஜி வாஷ் அவுட்னு கூட சொல்லலாம். அழகாக சில பாயிண்டர்ஸ் நோட் பண்ணி வச்சுருக்கேன். நேற்று மேட்ச்சில் வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு. பேசுனதுனா இன்டென்சிட்டி காட்டினது. இது கொஞ்சம் டைசெக்ட் பண்ணி நான் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஸோ என்ன மேட்ரு அப்படின்னாக்கா, செகண்ட் ஹாஃபில் வந்து நம்மளோட ரீசன்ஸ் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன அப்படின்னாக்கா, நம்மளோட கேமோட பேஸ் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. சரி, இதை நான் யூஸ்வலாக சொல்லவே கூடாது, என் வாயிலேருந்து வரக்கூடாத வார்த்தைகள் தான். ஆனால் நான் சொல்லியே ஆகணுங்கிற நிலமை வந்துருச்சு. என்ன அப்படின்னா, லூக்ஸா ரொம்ப அற்புதமாக விளாண்டான். சொல்லவே கூடாது, அவன் ஒரு மலுமட்ட தாயலி என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் ரொம்ப அருமையாக விளாண்டான். செகண்ட் ஹாஃபில் டேலட்டும் டீசெண்டாக விளாண்டான். இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. நான் மேட்ச் பார்க்கும்போது ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து 1,00,000 பால் டேலட்டுக்கு போகுது. அவனுக்கு ஏன்டா போடுறீங்கன்னு கதறேன், கெஞ்சுறேன். ஆனால் அவனுக்கு தான் போகுது, வேறு வழி இல்லை. அவனும் நல்லா விளையாண்டான். நான் ரேட்டிங்ஸும் சைட் பை சைடு எடுத்து தான் வச்சுருக்கேன். ஆஸ் யூஷுவல் நமக்கு மாஸ் யாருனாக்கா ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் தான். 2 அசிஸ்ட், 1 இல்லை தம்பி, 2 அசிஸ்ட்டு. அந்த ஜிர்க்ஸி அடித்த கோல் உங்கள் எல்லாத்தையுமே தெரியும். நான் 2 வீடியோ ரியாக்ஷன் வீடியோவும் போட்டுட்டேன். அதை தவிர்த்து நான் இனிமேல் பெருசாக ஏதாவது பேசணும்னா நீங்கள் டேரெக்டாக போய் அந்த ரியாக்ஷன் வீடியோவை பார்த்துக்கோங்க. அதில் இன்னும் பயங்கரமாக இருக்கும். இதில் பிரில்லியன்ஸே என்னன்னாக்கா, ஒரு சைடு கிறிஸ்டல் பேலஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நம்ம இந்த மேசன் மவுண்ட் வந்து அடித்த கோல் வந்து கோல் கீப்பர் ரெடி ஆகிறதுக்குள்ளே பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு கதையை கொடுக்குறானுங்க. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். கிறிஸ்டல் பேலஸ்காரங்க மட்டும் இல்லை, இதை நான் வந்து ஜென்ரலிஸ்ட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, அவங்க ரெடி ஆகிறதுக்குள்ளே நீங்கள் புளுத்திட்டீங்க அப்படிங்கிறானுங்க. ரெஃப்ரி வால் செட் பண்ணிவிட்டு விசில் அடிச்சுட்டான் அப்படின்னாக்கா முடிஞ்சிருச்சு. அதோட ஸ்டார்ட் கிக் எடுத்துடலாம். கீப்பர் ரெடி இல்லைன்னா அந்த கதையே கிடையாது. இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோலை பார்த்துருக்கோம். இதில் இன்னொன்று என்னன்னாக்கா, ரெஃப்ரி வந்து வால் செட் பண்ணி ரெடி ஆனோடனே ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் தள்ளி விட்டு மேசன் மவுண்ட் வந்து அடிக்கிறது வரைக்கும் இவங்களுக்கு டைம் இருக்குது. ஆனால் பால் தடுக்க முடியலன்ட்டு கியாமியான்னு புலம்பிகிட்டு இருப்பாங்களாம். இது என்ன கதைன்னு தெரியலை.
மேட்சோட ஸ்டார் வேணால் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸாக இருக்கலாம் 2 அசிஸ்ட்டு. ஆனால் ஓவரால் டீமோட ஸ்டார் வந்து மேசன் மவுண்ட் தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மாதிரி விளையாண்டுட்டு இருந்த யுனைடெட் டீமை அப்படியே ஒரு ஆளாக நின்று நவுத்துறான். அவன்கிட்ட பால் போனாலே ஒரு ஹோப்பு. இன்னொன்று என்னென்னா, நம்ம ஏழுமலை வந்து ஒரு கமெண்ட்டில் சொன்னதுனால அந்த நேமை சொல்கிறேன். எவனோ சொல்லி என் மண்டையில் இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த கோபி சுதாகர் பாட்டில் சொல்லுவாங்களே, அவன் பாட்டு பாடிட்டு போயிடுவான் சிட்டமலை பாட்டை. அது மாதிரி என் மண்டையில் வந்து இவன் ஏழுமலைன்னு சொல்லி ஏழுமலைன்னே நிற்கிது. நம்ம மேசன் மவுண்ட் ஏழுமலை பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் மேட்ச் ஆடினதே ஃபஸ்ட்டு ஆச்சரியம். 90 நிமிஷம் ஆடிருக்கான். இது நல்லதா கெட்டதான்னு புரியல. ஏதோ ஒன்று இந்த வாரம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. லிசாண்ட்ரோ மார்டினஸ் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உள்ளே வந்திருக்காரு. உள்ளே இறங்கினோடனே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது, எனக்கும் தெரிஞ்சுது. அதனால் அடுத்த மேட்ச்சுக்கு நம்ம கொஞ்சம் பேக் சாலிடாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அட் த சேம் டைம் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு ஹாரி மெகேர் வந்தாக்க இன்னும் கொஞ்சம் சாலிடாக இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா ஹாரி மெகேர்கிட்ட பேஷன் இருக்குது, லீடர்ஷிப் இருக்குது, ஹெட்டிங்கில் தலைமை கோல் அடிக்கிறதுக்கான அதிக சான்ஸ் இருக்குது. எல்லாருமே டீசெண்டாக தான் விளையாண்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் யுனைடெட் எப்படின்னாக்கா அப்படியே கொண்டு போய் அவங்களை சுடுகாட்டில் வச்சு புதைச்சிடணும், உயிரோட புதைச்சிடணும்னு நினச்சேன் நான். ஜிக்ஸிலாம் வந்து எப்படின்னாக்கா அவன் சூத்தாம்பட்டையை வந்து கீப்பர்கிட்ட எப்படி காமிச்சிக்கிட்டே தான் இருப்பான் பாலை ரிசீவ் பண்ணும்போதே. ஒரே ஒரு மேட்டர் நான் வாட்சலாங்கில் சொன்னதான் சொல்லுவேன். பந்து காலில் பட்ட ஸ்பீடுக்கு அப்படி தள்ளி விட்டாக்க நீட்டாக ப்ரூனோ, கெசா குட்டி, நம்ம யார் மேசன் மவுண்ட், யாராவது ஒருத்தர் அழகாக ஒரு கர்லர் அப்படி அடிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொன்னால் அந்த ஃப்ரீ கிக் கோல் அடித்தாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம ஜிக்ஸி ஒரு தள்ளி விட்டானா அழகாக சுற்றி விட்டானு முடிஞ்சிருச்சு. பண்ண மாட்டானுங்க, ஐடியா இல்லாத பசங்க அவனுங்க பண்ண மாட்டானுங்க. ஆனால் ஜக்ஸி அடித்த கோல் அவுட் ஆஃப் த வேர்ல்டு. அவனும் ஒரு வருஷம் கழிச்சு கோல் அடிச்சிருக்கானா. அதனால் 360 நாளும் சம்திங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவன் அடிச்சு. ரெண்டாவது ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் வந்து இப்போ யுனைடெட்டில் வந்து டாப் 4 அசிஸ்ட்டில் வந்து வந்துட்டாப்லன்னு கூட சொல்லலாம். இது ஒரு குறிப்பிடத்தக்கமான ஒரு ஸ்டாட்ஸு. நம்ம 7வது இடத்துல இருக்கோம் ப்ரீமியர் லீகில். கவலைப்படாதீங்க, டாப் 4 வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குதுன்னு நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு மேட்ச் 2 மேட்ச் தோத்தாக்க ஃப்ரீயாக விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. உடனே சாக் அமோரியம் மூட்டி இந்த கதையெல்லாம் வேணாம். இருக்கட்டும், ஒரு 3 வருஷம் இருக்கட்டும், இருந்து கழட்டுட்டுமே. ஆர்னே ஸ்லாட்டை சாக் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கலாக இப்போ பேசுவோம், ப்ரீமியர் லீகை மட்டும் வச்சு பேசுவோம். 13 மேட்ச்சில் லிவர்பூல் 7 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, யுனைடெட் வெறும் 6 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கோம். அவங்க நமக்கு பின்னாடி இருக்காங்க பாயிண்டில். ஆனால் அவனுக்கு 7 மேட்ச் ஜெயிச்சிருக்கானுங்க. 6 மேட்ச் தோத்ததுனால தான் பிரச்சனையாக இப்போது. ஒரு மேட்ச் அதிகமாக தானே ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம போட்டு தாளிச்சு எடுக்கிறானுங்க ஆர்னே ஸ்லாட்டை. சரி, ஐசாக்கும் இப்போ கோல் அடிச்சிட்டா அவங்க டீமுக்கு, என்ன பண்ண போகிறாங்க? அந்த சைடு என்னன்னாக்கா மான்செஸ்டர் சிட்டி ஃபேன்ஸு, இந்த சைடு என்னன்னாக்கா மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸு. என்ன தான்டா பிரச்சனை இதுக்கு? இந்த டயத்துக்கு பாருங்கள் சிட்டி ஃபேன்ஸுக்கு நான் அப்படியே ஒரு ரேண்டமாக ஃபுல்லாக பேசுகிறேன். சிட்டி ஃபேன்ஸ் பாருங்கள் திணறிட்டு இருக்கானுங்க. அவனுங்க ஜாலியாகிட்டானுங்க. ஆர்சனல் வர்சஸ் செல்சி ட்ரா ஆனதுனால 25 அப்பா 5 பாயிண்ட் டிஃபரன்ஸாக இருக்குது, வந்துட்டாங்க. அவங்களும் வந்துட்டாங்க. செல்சி நீட்டாக தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. இந்த மான்செஸ்டர் யுனைடெட் வர்சஸ் கிறிஸ்டல் பேலஸ் மேட்சை வந்து நம்ம ஜெயித்தது வந்து ரொம்பவே ஹாப்பி. முக்கியமான மேட்டர் என்னன்னாக்கா, அந்த லெனி யூரோப் பண்ண ஃபவுல் வந்து ஒரு அப்சர்டான ஃபவுலு பெனால்ட்டியில். அதை தாண்டி அவங்க பார்த்தாக்கா வெளியேருந்து ஒன்றும் பண்ணல. என்னோட கன்சர்ன் என்னன்னாக்கா, மான்செஸ்டர் யுனைடெட் வெறும் இந்த செட் பீஸ் கோல் தான் இந்த மேட்ச் அடிச்சிருக்காங்க. அவுட்ஃபீல்டு கோல்ஸு, பாஸ் பண்ணி கோல்ஸ் அந்த மாதிரி எதுவும் வரலை. அது ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது எனக்கு. அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்க்கணும். சரி, பேண்டு பெருசா தப்பு பெருசா, அதாவது கிறிஸ்டல் பேலஸோட 3-4-1 பெருசா, யுனைடெடோட 3-4-1 பெருசான்னு பார்க்கும்போது சின்ன சின்ன இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் தான் நம்ம வந்து ஜெயிச்சதுக்கான காரணம். யுனைடெடோட 3-4-1 தான் இப்போதைக்கு அடிச்சிருக்காங்கன்னு கூட நான் சொல்லுவேன். சரி, ஓகே, ஃபைனலாக ஒரு 2-3 பாயிண்டர்ஸ் வேர்டிக் மாதிரி எடுத்து வச்சுருந்தேன் நான். ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். லீடர்ஷிப் நம்மள்ட்ட செகண்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஜெர்க்ஸி, ஃபஸ்ட் ஹாஃப் ஆடின ஜெர்க்ஸி வந்து மூளையை கொண்டு வந்து என் வீட்டில் கொடுத்துட்டு போன மாதிரி விளையாண்டுருந்தான். செகண்ட் ஹாஃப் ஆடின ஜெர்க்ஸி வேறு மாதிரி விளையாண்டான், நல்லா ஹோல்ட் பண்ணி ப்ளே பண்ணியிருந்தான்னு கூட நான் சொல்லுவேன். அது தாண்டி வேறு என்ன சொல்லணும்னாக்கா, ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ்க்கு ஒரு சின்ன இன்ஜுரி ஆச்சுன்னு பார்த்தேன் நான். அது ஒரு பெரிய இன்ஜுரிலாம் கிடையாது, ஒரு சின்ன நாக் தான், சரியாயிரும், பூட்டு பட்டது தான் சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம மேட்ச் வந்து வெஸ்ட் ஹாம் கூட தான். ஸோ வெஸ்ட் ஹாம் வந்து டேபிளில் எத்தனாவது இருக்காங்க அப்படின்னாக்கா 17th தான் இருக்காங்க. ஸோ அட் த சேம் டைம் 17வதுல இருந்தாலுமே வந்து பார்த்தாக்கா 2 லாஸு 2 வின்னு 1 ட்ரா இருக்குது அவங்களுக்கு. நமக்கு வந்து பார்த்தாக்கா கொஞ்சம் என்ன சொல்லலாம், 2 வின்னு 2 ட்ரா 1 லாஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ அடுத்த மேட்ச் என்ன எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கான ப்ரிவியூ முடிஞ்சால் போடுவோம், நம்ம பிரச்சனை இல்லை. அது தாண்டி வந்து என்ன சொல்கிறது, ஸோ என்னன்னாக்கா யுனைடெட் வந்து எந்த டீமாக இருந்தாலும் அடிக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் நேத்திக்கு விளையாண்ட அந்த 2 செட் பீஸ் கோலாக இருக்கட்டும், நேத்திக்கு காமிச்ச அந்த கேரக்டராக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பலாம் யோசிக்க வேணாம். ஏன்னா பெஞ்சமின் செஸ்கோ இல்லை, நமக்கு இந்த நேரம் பார்த்து குனியா இல்லை. அப்போ இவனுங்கெல்லாம் இருந்திருந்தாக்கா, பெஞ்சமின் செஸ்கோவோட குனியா இல்லை இருந்திருந்தா அப்போ என்ன பண்ணியிருக்கலாம். சரி, இப்போ ஜெர்க்ஸி நல்லா விளையாடுறான்னு வச்சுப்போம், அந்த ஒரு கோல் அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து அடுத்து வர எல்லா மேட்சும் போட்டானாக்கா
நமக்கு கிட்ட இருக்குது, எல்லாம் ஸ்டஃப் இருக்குது. ஆனால் வந்து பக்காவாக பண்ண மாட்டேங்கிறானுங்க. அதுதான் கடுப்பே. சரி, இதை அப்படியே பேசுவோம். இதை தாண்டி வந்து ரஃபாக வந்து மேன்செஸ்டர் யுனைட்டட் பற்றி நம்ம பேசியாச்சு. ஸோ என்னுடைய பங்காளிகள், அதாவது ஆர்ச் ரைவல்ஸ் லிவர்பூல் மக்கள் ஜெயிச்சதுக்கு வந்து எதுக்கு, நான் என் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் லிவர்பூல் இருக்கான். அவன் அந்த தாயில் வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுவான். இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்டான ஸ்டேட்டுக்கு போயிட்டான். கண்டினியூஸாக 6 மேட்ச் தோத்தவொடனே ஒரு மாதிரி ஆகிட்டான் ஆளே. இங்கே மட்டும் இல்லை, யூசிஎல் போராட எல்லாத்துலேயுமே உட்கார வச்சு பட்டக்ஸில் வந்து ஆணி ஏற்றி அமுச்சு விட்டாங்கல்ல, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். அதுக்காக ஏதோ கரிசனப்பட்டு ஜெயிச்சிட்டானுங்க. அதனால தான் வந்து சரி லிவர்பூல் ஃபேன் சந்தோஷமாக இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஸோ ப்ரீமியர் லீகோட டாப் ரேட்டட் பிளேயர் பார்த்துருவோம் நம்ம. ஃபஸ்ட்டு வந்து எர்லிங் ஹாலாண்ட் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்கோரர்லேயும் ஹாலாண்ட் தான் இருக்கார். 14 கோல் அடிச்சிருக்காப்புல. சம்மந்தமே இல்லாமல் ஐகர் தியாகோ அப்படிங்கிற பிரெண்ட்ஃபோர்ட் பிளேயர் வந்து 11 கோல் அடிச்சிருக்காப்புல. பிரைட்டனோட 5th பிளேஸில் இருக்காங்க. பிரைட்டன் அவங்க மேலே தான் இருக்காங்க. அவங்களோட ஃபார்வர்ட் டேனி வெல்பக் வந்து 7 கோல் அடிச்சிருக்காப்புலன்னு கூட சொல்லலாம். நம்ம டாப் ரேட்டட் பிளேயர்ஸ் பற்றி பேசணும்ல, அதில் எர்லிங் ஹாலாண்ட் கூட யார் யார் இருக்காங்கன்னா ப்ரூனோ ஃபெர்னாண்டஸும் சாக்காவும் தான் இருக்காங்க. ஸோ டாப் 3ல் டாப் ரேட்டட், டாப் ஸ்கோரர், டாப் அசிஸ்ட்டில் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்கான். ஸோ எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியாச்சு. இது தாண்டி ஸ்பெசிஃபிக்காக ஒரு சொல்லணும் அப்படின்னாக்கா, எப்படி ஜஸ்வந்த், அட்ரினோ மெங்கிஸ் எல்லாம் பிரித்து மேய்வாங்கன்னு நினைக்கிறேன். செல்சி வர்சஸ் ஆர்சனலை வந்து டைசெக்ட் பண்ணி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மேட்டர் சொல்கிறேன், ரீஸ் ஜேம்ஸ், அவ்வளோதான். அந்த பேர் போதும், அதுக்கு மேலே நான் எதுவுமே பேச மாட்டேன். கொஞ்ச நேரம் தான் பார்த்தேன், சிங்கிள் மேன் ஆர்மி ஆடா அவன் செல்சிக்குங்கிற மாதிரி இருந்தது. எப்பா இப்போவே எப்படின்னாக்கா, எனக்கு வேர்ல்டு கப்பில் இங்கிலாண்டுக்கு அப்போது இந்த சீசன் அவன் வந்து டே இன் அண்ட் டே அவுட் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கான்டா. அது தாண்டி வேணாம், இந்த மேன்செஸ்டர் யுனைட்டட் இது எனக்கு அதை தாண்டி அந்த மேட்ச்சுக்கு ஒரு என்ன ஒரு அரை மணி நேரம் பார்த்துருப்பேன். பாய்ஸுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி அதுவும் 10 மேனு ரெட் கார்டு வாங்கின டீமு கதை விடுவானுங்க. ஆர்சனல் ஃபேன்ஸ் வந்துட்டு கைக்கரஸே இறங்கிட்டான், அப்புறம் என்ன பிடுங்கல அப்படின்னு நான் கேட்பேன். அடுத்து வினுஷெல்லாம் அங்கே போட்டு தாளித்து எடுத்துகிட்டு இருக்காரு குரூப்பில். இதுக்கு மேலே என்ன காரணம் சொல்ல போகிறீங்கன்ட்டு. இப்படியே போச்சுனாக்கா அவ்வளோதான் சொல்லுவேன். அங்கே மெக்லாரன் வந்து ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கானுங்க, ஆர்சனல் கீழே இறங்கிடுவானுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.